அனைவருக்கும் வணக்கமானவர்களே. நம்ம நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் டாப்பிக்கில் பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பட் நேற்று பார்த்த பார்ட் 1 வீடியோவில் நான் ஒரே ஒரு சென்டென்ஸை மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன எரியாமல் சொல்லியிருந்த வாசகம். ஸோ அதை திருத்திங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்காற்று கடல் காற்று நடத்தினு பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ திரும்ப நான் அந்த பேராகிராஃப் நடத்திட்டு திரும்ப நம்ம பார்ட் 2க்கு கடந்து போவோம். ஓகே. நிலக்காற்று கடல் காற்று என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பகல் நேரங்களில் நிலப்பரப்பு நல்லா ஹீட் ஆகும், கடல் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும். ஸோ தரை நல்லா ஹீட்டாக இருப்ப என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று கொஞ்சம் மேலே எழும்பிடும். ரொம்ப அதிகமாக சூடு ஏறிச்சுன்னா காற்று என்ன ஆகும், காற்று மூலக்கூறுகள் கொஞ்சம் மேலே எழும்பிடும். அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாகும், ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும், ஒரு வெற்றிடம் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று அந்த இடத்த ஃபில் பண்ண முயற்சி பண்ணும். அப்போ என்ன பண்ணும், கடலில் இருந்து அந்த காற்று தரையை நோக்கி வீசும். கடலில் இருந்து அந்த குளிர்ந்த காற்று பார்த்திங்கன்னா நிலத்தை நோக்கி வீசும். இந்த காற்றுக்கு பேர் தான் கடல் காற்று. சரிங்களா? அது அப்படியே உல்ட்டாவாக தப்பாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க. புரியுதுங்களா? தரை சூடாகுது, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கடல்லேருந்து குளிர்ந்த காற்று அந்த வெற்றிடத்துக்கு வீசுது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் காற்று. அடுத்து இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு நம்முடைய கடல் நீரை காட்டிலும் ரொம்ப டக்குன்னு ஜில்லுன்னு ஆயிரும். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா தரை ஓரளவு கூலாயிரும். பட் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வெப்பத்தை என்ன பண்ணாது, இழந்திருக்காது, கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கும். இப்போ அந்த வெப்பமாக இருக்கிறதுனால அந்த தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் விரிவடைஞ்சு மேலே போயிடும். அந்த இடத்துல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். எங்கே, கடல் தண்ணிக்கு மேலே. அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, தரையிலிருந்து காற்று அந்த கடலை நோக்கி வீசும். தரையிலிருந்து காற்று பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளே அந்த நீரை நோக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நோக்கி வீசும். அப்படி வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் தான் நிலக்காற்று. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கங்க. ஸோ நேற்று நான் அந்த வீடியோ ஒரு முறை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன தவறுதலாக சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டானது. ஸோ நேற்று பார்த்தவங்க கவனித்து இதை திருத்திக்கங்க. பட் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு எனக்கு சரியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தமிழ் மீடியம் பசங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். இந்த ஒரு கரெக்ஷனை பார்த்துட்டோம். வாங்க இன்றைக்கான முக்கியமான விஷயத்துக்கு கடந்து போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் வெப்பநிலைக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, டெம்பரேச்சர் இஸ் தி ஒன் ஆஃப் த மெஷர்மெண்ட். அதாவது ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவிடக்கூடிய ஒரு அளவு தான் வெப்பநிலை. சரிங்களா? அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பல பேர் வெப்பத்தை மட்டும்தான் அளவிட தான் வெப்பநிலை நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, குளிர்ச்சியும் அளவிடும். சரிங்களா? அந்த வார்த்தையில் வெப்பம்ன வார்த்தை இருந்தாலும் குளிர்ச்சியும் அந்த மெஷர் பண்ணும். சரிங்களா? ஏன்னா அது மெஷர்மெண்ட். குளிர்ச்சியாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், மைனஸில் கூட இருக்கலாம், அதுவும் டெம்பரேச்சர் தான். சரிங்களா? ஸோ வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல், வெப்பநிலைன்றது ஒன் ஆஃப் தி மெஷர்மெண்ட். இந்த வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ செல்சியஸ் ஒரு அளவீடு, அவ்வளோதான். பட் எஸ்ஐ அலகுன்னு வந்தால் கெல்வின். ஸோ செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இது மாதிரி நிறைய அலகுகளை பயன்படுத்தினாலும் ஸோ எஸ்ஐ அலகு எது தான் கரெக்டு, கெல்வின் தான் கரெக்ட். சரிங்களா? பட் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மூணுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்றதான் நம்முடைய அடுத்த கட்ட முயற்சி. பாருங்கள். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஓகே, மைண்டில் வச்சுங்க. ரைட். அடுத்து வெப்பநிலை அளவீடுகள், டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செகண்ட் ஒன் செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், தேர்ட் ஒன் கெல்வின் ஆர் தனித்த அளவீடு, அதாவது ஆப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்வாங்க. மொத்தம் இந்த 3 அளவீடு இருக்குது. இந்த 3 அளவீடுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? மொதல் ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். மொதல் ஃபாரன்ஹீட் அளவீடுனா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் அளவீடில் பார்த்தீங்கன்னா உறைநிலை புள்ளி, அதாவது உறைஞ்சு போகக்கூடிய அந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே நேரத்தில் ஆவியாதல் புள்ளி மேக்ஸிமம் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த 2 அளவு தான் நோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த படத்தை காமிக்கிறேன், கவனிங்க. நல்லா கவனிங்கப்பா.
ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள் 32 டிகிரி, எண்டிங் பாயிண்ட் 212 டிகிரி. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உரைநிலை புள்ளி. என்ன புள்ளி? உரைநிலை புள்ளி. இந்த மேலே இருக்கக்கூடிய 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது 212 டிகிரின்றது ஆவியாதல் புள்ளி. ஸோ இந்த 212 32 கழிக்க முடியுமா? கழிச்சிங்கன்னா 180 வரும். என்ன வரும்? 180. இப்போ மொத்தம் இடையில பார்த்தீங்கன்னா எத்தனை அளவுகள் இருக்குன்னா 180 அளவுகள் இருக்கும். கேட்பாங்க, ஃபாரன்ஹீட் அளவீட்டில் மொத்தம் உள்ள அளவுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 180 அளவுகள் இருக்குது. எத்தனைங்க? 180 பகுதி. இப்படியே கேட்பாங்க, ஃபாரன்ஹீட் அளவில் உள்ள மொத்த பகுதிகளின் எண்ணிக்கை, அதாவது இன்டர்வல் கேஸ் பைன் டிவைடட் இன்ட்டு 180 பார்ட்ஸ். சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த உரைநிலை புள்ளியையும் மேலே இருக்கக்கூடிய ஆவியாதல் நிலை புள்ளியையும் ரெண்டையுமே மைனஸ் பண்ணாலே அந்த வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? இது ஃபாரன்ஹீட் அளவீடு. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல். செல்சியஸ் அளவீடு இது வரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இதில் உரைநிலை புள்ளி பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், ஆவியாதல் புள்ளி பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 100 0 கழிங்க, அது 100 தான் வரும். அப்போ அது எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 100 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா நம்முடைய ஆவியாதல் புள்ளியிலேருந்து உரைநிலை புள்ளியை கழிச்சிங்கன்னா அந்த ஸ்கேலில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ செல்சியஸ் ஸ்கேல் டிவைடட் இன்ட்டு 100 பார்ட்ஸ். சரிங்களா? ஓகே, கேட்பாங்கப்பா. எப்படி கேட்பாங்கன்னா செல்சியஸ் அளவீட்டில் உரைநிலை புள்ளி 0 டிகிரி, 100 டிகிரி, 32 டிகிரி, 212 டிகிரி. இடங்க ஆன்சர் உரைநிலை புள்ளி 0 டிகிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. ரைட். இப்போ இந்த செல்சியஸ் அளவீட்டுக்கும் ஃபாரன்ஹீட் அளவீடுக்கும் இல்லை தொடர்பை பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. ஏன்னா ஒரு ஃபாரன்ஹீட் மதிப்பு தெரிஞ்சால் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செல்சியஸ் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். சாதாரண ஒரு கணித சமன்பாடு தான். எஃப் தெரிஞ்சால் சி கண்டுபிடிக்கலாம், சி தெரிஞ்சால் எஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ கீழே ஒன்று இருக்கே, இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த ஃபார்முலா மறந்துடுங்க, இதையே பாருங்கள். என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதிரி கணக்குகளில் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ எஃப் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள், சி கொடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதுதான் ஈஸி. ஸோ இந்த மாற்றி மாற்றி நீங்கள் இதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதாவது அறிவியல் பிரிவு அல்லாத மற்ற மாணவர்கள் இந்த இடத்துல குழம்பிடுறீங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ரெண்டு தரப்புக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எது? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு. ஸோ இதுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த 9/5 இருக்குது பார்த்தீங்களா, இதை தனியாக நீங்கள் அடித்து பாருங்கள். அடித்து பார்த்தா 1.8ன்னு வரும். இதோட மதிப்பு என்ன வரும்? 1.8ன்னு வரும். ஸோ ஃபார்முலாவே அப்படியே எழுதிக்கிங்க. எஃப்சி ஈக்குவல் டு 1.8c ப்ளஸ் 32 நம்ம அப்படியே வச்சுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது அந்த இடத்துல போய் நம்ம அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படியே சி மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே டேரெக்டாகவும் அடிக்கலாம். ஒரு சில இடத்துல 5ல் அடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. 5ல் அடிபடுற மாதிரி சி மதிப்பு கொடுத்தாங்கன்னா 9/5 வச்சு அப்படி அடிங்க. இப்போ சி பார்த்தீங்கன்னா 25ன்னு கொடுப்பாங்க. அப்போ 1.8ன்னு வச்சு செஞ்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். பட் 9/5 × 25ன்னு போடுறப்ப 4 5 5 5 25 அடிச்சுட்டு டக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிளி பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாற்றிக்கிங்க. ஆனால் 9/5 நீங்கள் போட்டிங்கன்னா 1.8 தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு உங்கள் ஃபாரன்ஹீட் கொடுத்தா செல்சியஸாக மாற்றிடுங்க, செல்சியஸாக கொடுத்தா ஃபாரன்ஹீட்டாக மாற்றிடுங்க. ஒரு சாதாரண ஒரு கணக்கு தான். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி காரணம் அவசியம் இல்லை, நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ போட்டித்திறன் வந்தாச்சு. இந்த மாதிரி எளிமையான கணக்கில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து இந்த பேராகிராஃபில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டுனா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு. கெல்வின் அளவீட்டில் 0 கெல்வின் என்பது தனிச்சுழி வெப்பநிலை ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கெல்வின் அளவீட்டில் 0 கெல்வின்றதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை. அதாவது and the Kelvin scale 0 Kelvin represents absolute 0. சரிங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒன் வேர்டு வேணா. சார் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்றீங்களா அப்படின்னா என்ன சார்? அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், அதில் ஒரு முக்கியமான ஒன் வேர்டு இருக்குது. ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது இருக்கும் வெப்பநிலை, அதில் இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான எனர்ஜி இருக்குது, சாரி டெம்பரேச்சர் இருக்குன்னா சாரி கம்மியான எனர்ஜி தான். ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் பொழுது இருக்கும் வெப்பநிலை, அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை. சரிங்களா? இப்போ தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வினில் தண்ணியுடைய திட, திரவம், வாயு இந்த 3 புள்ளிகளும் ஒன்றாக காணப்படும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலையிலேருந்து
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஸாக வாய்ப்பு இருக்குது, ஆவியாகவும் வாய்ப்பு இருக்குது, தனியாக வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 ஸ்டேட்டுமே இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரின் மும்மை புள்ளி, ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்வாங்க. ஸோ 1/273.15 பங்கு நீரின் மும்மை புள்ளியின் 1/273.15 பங்கு ஒரு கெல்வின் ஆகும். ஏன்னா அதை கெல்வினோட கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கெல்வின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரோட மும்மை புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, நீரின் மும்மை புள்ளினா 273.16 தான், 16 அல்லது 15. அதில் ஒரு பங்கு தான் ஒரு கெல்வின்றது. சரிங்களா? ரைட்டு. இப்போ முன்னாடி பார்த்தோம் நம்ம ஃபாரன் ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள தொடர்பு. அதே மாதிரி செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15. ஸோ நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு கே கொடுத்தா சி கண்டுபிடிங்க, சி கொடுத்தா கே கண்டுபிடிப்பீங்க. இந்த மாற்றி மாற்றி எழுத வேண்டாம். அப்படியே இந்த ஃபார்முலா எழுதி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. முன்னாடி பார்த்த செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை காட்டிலும் இந்த கெல்வின் செல்சியஸை மாற்றுறது ஈஸி தான். ஏன்னா 273 கூட்ட போகிறோம், அதை கழிக்க போகிறோம், ரெண்டில் ஒன்று தான். அப்படின்றப்ப அதை காட்டில் இதுதான் எளிமை. அந்த குட்டிட்டு கணக்குகள் நம்மளுடைய புக்கில் இருக்குது, நீங்களே லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புரியாட்டி சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகே. இந்த தனிச்சொல்லி வெப்பநிலை பற்றி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் -273.15 மேலே பார்த்தது வெறும் 273.15, இது பார்த்தீங்கன்னா -273.15. இந்த வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். சுழினா அது 0. இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை அல்லது 0 கெல்வின். இதுக்கு என்ன பேர்? தனிச்சுழி வெப்பநிலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதில் கண்டிப்பாக வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேத்ஸ் அதாவது பொறுத்துக்க டைப்பில் இதில் வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகம். அதாவது நீரின் கொதிநிலை ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியின் உருநிலை, இன்னொன்று தனிச்சுழி வெப்பநிலை. மொத்தம் 3 தான் பிரிச்சுருக்காங்க. அது கெல்வினில் என்ன வரும், செல்சியஸில் என்ன வரும், ஃபாரன்ஹீட்டில் என்ன வரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், நீரின் கொதிநிலை கெல்வினில் பார்த்தீங்கன்னா 373, செல்சியஸில் 100, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபாரன்ஹீட்டில் 212, பனிக்கட்டியின் உருநிலை பார்த்தீங்கன்னா கெல்வினில் 273, செல்சியஸில் 0, ஃபாரன்ஹீட்டில் 32. ஏன்னா அங்கே ஸ்டார்டிங் மேலே 32 தான், எண்டிங் மேலே 212. கழிச்சு பாருங்கள் 180 வந்துடும். இதை கழிச்சு பாருங்கள் 100 வந்துடும். இதை கழிச்சு பாருங்கள் 100 வந்துடும். அப்போ இது 180 பகுதியாக பிரிச்சுருக்காங்க, இது 100 பகுதியாக பிரிச்சுருக்காங்க, இதையும் 100 பகுதியாக தான் பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? தனிச்சொல்லி வெப்பநிலை கெல்வினில் பார்த்தீங்கன்னா 0, செல்சியஸில் -273, ஃபாரன்ஹீட்டில் -460. ஸோ இந்த டேபிள் மிக 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 முக்கியமான டேபிளுங்க. ஸோ இதிலிருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். முடிஞ்சளவுக்கு இந்த டேபிளை படிக்க தராடி மனப்பாடம் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதில் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ எப்படி பிரிச்சுக்காங்க நல்லா பார்த்துங்க. இன்னொரு முறை, ஒன்று பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், இன்னொன்று மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ், இன்னொன்று அப்சல்யூட் 0. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ அப்படி டேபிளில் கொடுத்துட்டாங்க. இதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிலோ ஸ்டாண்டர்டில் 6th 7th 8th இதை காட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நடத்துகிறப்ப நான் அதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 9th நடத்துகிறதுனால இதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கணக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஸோ இந்த கணக்கு ஏன் நடத்தலைன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு முறை சொல்லித்தரேன், ஒரு கணக்கு மட்டும் சொல்லித்தரேன். இப்போ 25 டிகிரி செல்சியஸை கெல்வின் அளவீடாக மாற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னப்பா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம், நம்ம படித்ததை எழுதுங்க. கேஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15 பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவையே மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்களா? அப்போ சிக்கு பதில் என்ன போடணும், 25ன்னு போடணும். ஸோ 25 273 கூட்டிங்கன்னா என்ன வரும், 298.15 வரும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ கூட்ட தெரியாத நமக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெல்வினை கொடுத்து செல்சியஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார்முலா மாறிக்கும். அதான் இப்படி மாற்றுறப்ப தான் குழப்பம் வந்துடும். அதனால தான் இதே ஃபார்முலாவை எடுத்துக்கங்கன்றேன். பாருங்கள், இதே ஃபார்முலா நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். திரும்பவும் இதே ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கணக்குக்கும் கேஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15. இந்த 15 மைண்டில் அப்படி வச்சுங்க, இருக்கட்டும். சரி, எழுதிடுவோம், எதுக்கு தொல்லை. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கெல்வின் கொடுத்துருக்காங்க. அப்படி 200 இங்கே போடுங்க, சி இங்கே போடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரே ஃபார்முலா படித்த மாதிரி இருக்கும். 2 ஃபார்முலா படிக்கிறப்ப தான் நீங்கள் குழப்பி தப்பால் இருக்கீங்க. இப்போ சி மட்டும் தான் தேவை. சியை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் அனுப்புறீங்க. ஸோ 200 - 273 வரும். கழிச்சிங்கன்னா என்ன வரும், -73.15 டிகிரி செல்சியஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் எளிமையான கணக்கு, உங்களாலேயே பண்ண முடியும்.
ஸோ அடுத்த டாபிக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், பட் புக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பிடும். நான் சொல்லக்கூடிய அந்த சில லைன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிங்க போதும். சரிங்களா? இந்த தன்வெப்ப மட்டும் நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன்வெப்ப ஏற்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரைட்டுங்க. இப்போ நம்முடைய பெரும்பாலும் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகல் நேரங்களில் எங்கே போய் குளிப்போம்னா கம்மாயில் போய் குளிப்போம். நல்லா தண்ணி நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். மதிய நேரத்தில் குளிப்போம், அப்பயும் குளுக்குளுன்னு இருக்கும். இப்போ நான் சாயங்கால நேரம் போகிற மட்டும் கொஞ்சம் தண்ணி சூடாகவே இருக்கும். அப்போ பகல் நேரங்களில் தரை பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாகும், மதிய நேரத்தில் இன்னும் ரொம்ப சூடாகிடும். ஸோ ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி ஆகும். அது இப்போ நம்ம அது தனியாக தரைக்கு. பட் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, மதிய வரைக்குமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும். சரிங்களா? ஏன் இந்த டிஃப்ரெண்ட்? ஏன் தண்ணியே உடனே ஹீட் ஆகலை? தரை உடனே ஹீட் ஆகிடுச்சு. 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாறையில் உட்காந்தோம்னா அவ்வளோதான், கருவாடாக போயிடுவோம். அதே 10 மணிக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினீங்கன்னா நல்லா குளுக்குள்னு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டுமே வேறு வேறு பொருள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீர், ஒன்று வந்து தரை திடப்பொருள். ஏன் இந்த டிஃபரன்ஷியேட்? ஏன் இந்த வேறுபாடு? ஏன்னா இந்த தரை வெப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விதமும் நீர் வெப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இது உடனே வெப்பத்தை எடுத்துக்குது, தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வெப்பத்தை எடுத்துக்க மாட்டேன்டுது. உண்மை அது தானே? சும்மா நான் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். ஏன்னா வெப்பத்தை உடனே வந்து எடுத்துக்கல தண்ணி, அதனால தான் ரொம்ப நேரம் கூலாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா வெப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திறன் வேறுபடும். அந்த ஒவ்வொரு பொருளும் வெப்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறனுக்கு பேர் தான் தன் வெப்ப ஏற்பு திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அவ்வளோதாங்க. நான் விஷயத்தை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இது புரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தன்வெப்ப ஏற்பு திறன் எந்தெந்த காரணங்களால் மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரணங்களில் மாறலாம். ஒன்று பொருளின் நிறை. இந்த 3 பாயிண்ட் பார்த்துங்க, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. பொருளின் நிறை. இன்னொன்று பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு. இன்னொன்று பொருளின் தன்மை. அதாவது the amount of heat energy absorbed or lost by a body is determined by 3 factors. First one, mass of the body. Second one, change in temperature of the body. Third one, nature of the material of the body. சரிங்களா? இந்த 3 காரணங்களால் தான் இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் நிர்ணயிக்கப்படும். இதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் எது ரீட் பண்ண வேண்டாம், நான் சொல்கிற இந்த பகுதிக்கு வந்துருங்க. ஸோ நமக்கு போட்டித் தேர்வு தேவையான இடம் இங்கே தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மட்டும் பாருங்கள் போதும். ஸோ டெரிவேஷன்லாம் தேவையில்லை. ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா C=Q/m×Δt. இது எப்படி வந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. போட்டித் தேர்வில் சில இடங்களில் ஜம்ப் பண்ணி போய் தான் ஆகணும். சரிங்களா? சார் சொல்லித்தரலாம், தப்பு இல்லை, பட் நேரம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஸோ C=Q/m×Δt. க்யூன்னா என்ன சார்? ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. க்யூன்னா என்னது, எம்னா என்னது, டெல்டினா என்னது? மொத்தம் இந்த இடத்துல 3 விஷயம் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று க்யூ, இன்னொன்று எம், இன்னொன்று டெல்டி. க்யூ பார் m×Δt. சரிங்களா? இந்த 3 முறை என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ க்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த உட்கவர்ந்த வெப்பம், அப்சார்ப்டு ஹீட், எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணதுன்னு சொல்ல மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவு. ஸோ கணக்கில் அதை கொடுத்துருவாங்க. ஸோ கணக்காக தான் இந்த ஃபார்முலா நடத்திட்டு இருக்கேன். ஸோ க்யூன்றது பார்த்தீங்கன்னா அந்த உட்கவரக்கூடிய வெப்பத்தின் அளவு, இது அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ எம்ன்றது வழக்கம் போல் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ், பொருளின் நிறை. டெல்டி அப்படின்றது வெப்பநிலை வேறுபாடு. ஸோ இந்த டெல் அப்படின்ற அந்த முக்கோணத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? முக்கோணம் எங்கெங்கே வருதோ அது கணக்காக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிறிய வேறுபாடுன்னு அர்த்தம். ஆமாங்க, சிறிய வேறுபாடு. அந்த வேறுபாடை டினோட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ரையாங்கிள், அந்த முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளையும் பயன்படுத்துகிறாங்கன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு சிறிய வேறுபாடுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீன்னு இருந்துச்சுன்னா வெப்பநிலை வேறுபாடு, பீன்னு இருந்தால் அழுத்தத்தில் வேறுபாடு. சரிங்களா? அந்த பக்கத்தில் எது பக்கத்தில் அந்த முக்கோண சிம்பிள் இருந்தாலும் அதனுடைய வேறுபாடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல 2 டெம்பரேச்சர் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அதுதான் டெல்டி. சரிங்களா? ஸோ இனிமேல் எங்கே டெல்டின்னு இருந்தாலும் டெல்லுன்னு இருந்தாலும் பயப்படாதீங்க. ஸோ டெல்லுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றம்ன்றதை டினோட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இந்த 3 எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த உட்கவர்ந்த வெப்பம் கொடுத்துருவாங்க, நிறை கொடுத்துருவாங்க, 2 டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. கழித்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சீன்றது என்ன சார்? செல்சியஸ் கிடையாது. சீன்றது பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறனுக்குரிய ஒரு சிம்பிள். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை டினோட் பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா சி. ஓகே,
புரியுதுங்களா? ரைட், ஓகே. ஸோ இது ஓகே. இப்போ தன்வெப்ப ஏற்பத்தினுடைய எஸ்ஐ அலகு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளே பண்ணுவோம். ஸோ புக்கில் இது இருக்கட்டும், நம்மளே பண்ணுவோம். நம்மளால் முடியும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கியூன்னு என்ன சொன்னேன்? உட்கவர்ந்த வெப்பம் சொன்னேன். வெப்பம் என்பது ஆற்றல். அப்போ ஆற்றலின் அலகு என்ன வரும்? ஜேன்னு வரும். ஸோ ஜே அப்படியே போடுங்க. கீழே அடுத்து வந்து ஒரு பார் இருக்கா, அதாவது வகுத்தலுக்கு சிம்பிள் இருக்கா, அதையும் போட்டாச்சு. எம் பொருள் நிறை மாஸ். அப்போ மாஸுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா கிலோகிராம். இது நமக்கு தெரியும். இப்போ டெல்டின்றாங்க வெப்பநிலை வேறுபாடு. இப்போ கண்டிப்பாக ஒரு வெப்பநிலையிலேருந்து இன்னொரு வெப்பநிலை கழிக்க போகிறாங்க. ஆக மொத்தம் ரெண்டுமே வெப்பநிலை தானே. அப்போ அதனுடைய அலகு கெல்வின். அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது இப்படி எழுதலாமா? ஜே கேஜி மேலே வந்து என்ன வரும்? கேஜி பவர் -1. கே மேலே வந்து என்ன வரும்? கே பவர் -1. தட்ஸ் ஆல். இதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு. ஒவ்வொரு எஸ்ஐ அலகும் இப்படி எழுதுகிறாங்க. சரிங்களா? எங்கேயாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக எழுதிடலாம். அப்போ தன்வெப்ப ஏற்புத்திறனின் அலகு த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜே கேஜி பவர் -1 கே பவர் -1. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக இந்த எஸ்ஐ யூனிட் தான் இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ்ஐ அலகு அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச அதே தான், ஜே கேஜி பவர் -1 கே பவர் -1. இதை தவிர்த்து இந்த ரெண்டையும் பயன்படுத்தலாம். ஜே பார் கேஜி டிகிரி செல்சியஸ் பயன்படுத்தலாம், ஜே பார் ஜி டிகிரி செல்சியஸ் பயன்படுத்தலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் இருந்தது. பழைய ஓல்டு புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க, மூணுமே வரும். பட் எஸ்ஐ அலகு எது? இது தான். ஸோ ஹீரோ இவர் தான். இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா துணை ஹீரோக்கள். எப்படி நம்முடைய வெப்பநிலைக்கு சொன்னோம், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன சொன்னோம்? கெல்வின். அவர் தான் மெயின் ஹீரோ. பட் செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப் ஹீரோ, துணை ஹீரோக்கள் தான். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு நிறையுள்ள பொருளின், 1 கிலோகிராமாக இருக்கலாம், 1 கிராமாக இருக்கலாம், அதான் ஏதோ ஒரு ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு நினைப்பா 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின். ஒரு அளவுன்றது செல்சியஸாக எடுத்துக்கலாம், கெல்வினாக எடுத்துக்கலாம். 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவே அதன் தன்வெப்ப ஏற்புத்திறன். இது எப்படி டெஃபினிஷன் உருவாக்குறாங்க தெரியுமா? அதையும் சொல்லித்தரேங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எம்ன்னு இருக்கா. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் ஓரலகு நிறையுள்ள பொருளின் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒரு அலகு வெப்பநிலையை உயர்த்த. ஸோ அதுதான் இந்த டெல்டி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு. ஏன்னா கியூன்றது என்னது? வெப்ப ஆற்றலின் அளவு. வெப்ப ஆற்றலின் அளவே தன்வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எனப்படும். அவ்வளோதாங்க. ஸோ அந்த எஸ்ஐலாம் பார்த்துங்க. ரைட்டா? ஓகே. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ஸ் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 kilogram of the substance by 1 degree Celsius or 1 Kelvin. சரிங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தாலே இது வரலாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஐ யூனிட்டும் இந்த ஃபார்முலாவும் தான். ஏன்னா ஃபார்முலா பயன்படுத்தி கணக்குகள் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட்டு நேரடி வினாவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட், ஓகே. அது கீழே நெக்ஸ்ட் பேரோவில் பாருங்கள், முக்கியமான ஒரு காரணம் சம்மந்தமான கேள்வியும் ஒரு இம்பார்ட்டண்டான இன்னொரு கேள்வி இருக்குது. மொத்தம் 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களை காட்டிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் எந்த பொருளுக்கு தெரியுங்களா? நீருக்கு தாங்க. நீர் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெப்பம் அடையாது. ஏன்னா அதனுடைய தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். அதில் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை 1 கிலோகிராமுக்கு நீங்கள் உயர்த்தினோம்னா எவ்வளோ ஆற்றல் நீங்கள் செலவு பண்ணியிருக்கணும்? 4200 ஜூல் வெப்ப ஆற்றல் நீங்கள் செலவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதனால தான் அது அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது? ஹீட் ஆகாது. ஏன்னா அது அதிக வெப்பத்தை எடுத்துக்கும். அதிக வெப்பத்தை அந்த ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப வெப்பம் கொடுத்தா மட்டும்தான் அது ஹீட் ஆகும். அதனால தான் நம்முடைய வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுவோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. அந்த வண்டியவே அந்த இன்ஜினே கூல் பண்ண வைக்கிறதுக்கு மிக முக்கியமான பொருளாக இந்த நீரை பயன்படுத்துகிறாங்க, ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறது. சரிங்களா? வேறு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த
நம்முடைய அணு உலைகள் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே நம்முடைய கூடங்குளம் இங்கெல்லாம், அங்கெல்லாம் தனிப்பான்கள், அதாவது அந்த மிஷினையே பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்தப்படும், தனிப்பானம். ஏன்னா தண்ணி அவ்வளோ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ சொல்லுங்கள், ஏரியின் அந்த மேற்பகுதியில் இருக்கும் நீரின் வெப்பநிலை பகல் நேரத்திலும் பெரிதும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். ஏன் மதியம் வரைக்கும் கூலிங்காகவே இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற வெப்பநிலை இன்னும் வரலை. ஒரு 3 மணிக்கு மேலே போனால் தான் அந்த 4200 ஜூலே வந்திருக்கும் போல். அதனால தான் அதுக்கப்புறம் ஹீட் ஆகுது. புரியுதுங்களா? ஏன் மதிய நேரங்களையும் பார்த்தீங்கன்னா ஏரியுடைய மேற்பரப்பு ஹீட் ஆகலைன்னா அந்த தன்வெப்ப ஏற்படுத்துகிற அளவுக்கு அதில் வெப்பம் இன்னும் கொடுக்கப்படலை. சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்குது. ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. Thus, water is used as a coolant in car radiators and factories to keep engines and other machinery parts cool. It is because of the same reason the temperature of water in the lake does not change much during daytime. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கணக்கு பார்ப்போம் பாருங்கள். 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 10 டிகிரி செல்சியஸிலிருந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்க தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? சரிங்களா? நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 J kg/-1 K/-1. Calculate the heat energy required to raise the temperature of 2 kg of water from 10 degree Celsius to 50 degree Celsius. சரிங்களா? ரைட். இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம லைட்டாக நோட் பண்ணி பார்ப்போம். நமக்கு முதல் தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இது எல்லாம் வர மாதிரி ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரியறதுக்கு முன்னாடி முதல் கிவன் டேட்டா தான் பார்க்கணும். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராம்னா மாஸ் கொடுத்துருக்காங்க. 10 டிகிரியிலேருந்து 50 டிகிரி. அப்போ ஏதோ 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டி டிஃப்ரென்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டெல்டி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறனையும் கொடுத்துட்டாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறனை குறிக்கிற எழுத்து என்னது? சி. அப்போ சிஎம் டெல்டி வர மாதிரி ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான் படித்தோம். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு கியூ பார் எம் இன்ட்டு டெல்டி. இதுதான் நம்ம படித்த ஃபார்முலா. அப்போ இதில் என்னென்ன இருக்குது? சி இருக்குது, எம் இருக்குது, டெல்டி இருக்குது. ஸோ டெல்டின்னு என்ன சார்? ஸோ 50லேருந்து 10 கழிங்க. 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 10 கழிச்சிங்கன்னா டெல்டி. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் தானே? ஓகே. அப்போ நமக்கு என்ன தேவை? கியூ தான் தேவை. அவங்க அதான் கேட்குறாங்க. அதிகரிக்க தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வி கெட் தி ஆன்சர். சிம்பிள் தான். முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும்னா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அந்த டேட்டா சம்மந்தமாக நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஃபார்முலா டேட்டாஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வி கெட் தி ஆன்சர். அவ்வளோதான். ரைட். எம் கொடுத்துருக்காங்க 2 kg. டெல்டி பாருங்கள் 50ல் 10 கழிச்சாங்க 40. ஸோ நீங்கள் கெல்வினில் மாற்றாலும் அந்த 40 தான் வரும். சரிங்களா? ரைட். ஓகே. சி கொடுத்தாச்சு. எல்லா வேலையும் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 3,36,000 ஜூல் வருது. 3,36,000 ஜூல். ஸோ இந்த எல்லா வேலையும் பெருக்கி பாருங்கள், அது வந்துடும். சிம்பிள் பெருக்கல் தான். ஸோ அடுத்த டேபிளில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். அதாவது நீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் ஒவ்வொரு நிலையிலும் மாறும். மொத்தம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மொத்தம் 3 ஸ்டேட் இருக்கா தண்ணிக்கு? ஒன்று திரவ நிலையில், அதில் தான் 4200. பனிக்கட்டியில் பார்த்தீங்கன்னா 2100 தான். நீராவியில் 460 தான். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம்? நீர் லிக்யூடாக இருக்கிறப்ப தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். ஒரு ஐஸ் கட்டியை ஹீட் பண்ணோம்னா உடனே ஹீட் ஆயிரும். பட் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஹீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சயின்ஸ். ஓகே, இது நல்லா பார்த்து வச்சுங்க. நீரின் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வாட்டருக்கு, அடுத்து ஐஸுக்கு, அடுத்து வேப்பருக்கு. ஸோ 3 நல்லா பார்த்துங்க. 3மே கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம 3 கொஸ்டினுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன். என்ன ஏற்புத்திறன்? வெப்ப ஏற்புத்திறன். ஸோ ஏற்கனவே இப்போ ஒன்று பார்த்துமே இதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னா அது தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ தன் அப்படின்ற 2 எழுத்து அதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இதில் அது இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த 2 எழுத்துனால என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 2 சேம் தான், ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறுபடும். அதை மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டா போதும். இது ஜஸ்ட் ஈஸி தான். ஸோ இங்கிலீஷில் அதுக்கு 2 நேம் சொல்லலாம். ஒன்று ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்று தெர்மல் கெப்பாசிட்டி. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்னங்க? ஒன்று ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்று தெர்மல் கெப்பாசிட்டி. சரி, என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படி பார்க்குறப்ப என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்? 1 கிலோகிராம் உள்ள பொருளை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தன்வெப்ப ஏற்புத்திறன். இங்கே கொஞ்சம் வித்தியாசம். அந்த பர்டிகுலராக 1 கிலோகிராம் பொருள் சொல்லிட்டோம். இங்கே அப்படி சொல்லலை. ஏதாவது ஒரு பொருள் பாருங்களேன்,
ஒரு பொருளின் வெப்பநிலை தான் ஆரம்பிக்கும். அது 1 கிலோகிராம்னு ஆரம்பிக்கும், இங்கே ஒரு பொருளின் ஆரம்பிக்கும். மற்ற டிஃபரன்ஸ்லாம் சேம் தான். பாருங்களேன், ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா அங்கே பர்டிகுலராக 1 கிலோகிராம் சொல்லிட்டோம், இங்கே பர்டிகுலராக சொல்லலை, ஒரு பொருள் தான், அது எத்தனை கிலோகிராம் சொல்லலை. அப்போ ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், ஆனால் அந்த எம் வருமானம் வராது. ஏன்னா அங்கே வந்து 1 கிலோகிராம்னால பர்டிகுலராக எம்முன்னு வந்துச்சு. அது இல்லாமல் ஒரு ஃபார்முலா சொல்லி பாருங்கள். சி ஈக்குவல் டு அங்கே பார்த்த ஃபார்முலா வந்து எழுதிடுவோம். அங்கே என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சி ஈக்குவல் டு கியூ பை எம் இன்ட்டு டெல்டின்னு பார்த்தோம். இப்போ இந்த எம் தான் இல்லையே இங்கே, அப்போ எம் எடுத்துருங்க, மீதியை பாருங்கள், கியூ பார் டெல்டி. இப்போ தன்வெப்ப ஏற்பத்திறனுக்கு சீனு பேர் வச்சுட்டோம். இப்போ வெப்ப ஏற்பத்திறனுக்கு ஒரு பேர் வைக்கணுமா இல்லையா? அது மேலே ஒரு டேஷ் போட்டுங்க, சி டேஷ். இப்போ சி டேஷ் ஈக்குவல் டு கியூ பார் டெல்டின்றது இதற்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ என்ன இருக்காது இந்த மாதிரி விஷயத்தில்? எம் இருக்காது. எம் இல்லாட்டி வெப்ப ஏற்பத்திறன், ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மல் கெப்பாசிட்டி. எம் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த எம் எப்படி இருக்கணும்? 1 கிலோகிராம் இருக்கணும், 1 யூனிட்டாக இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஈஸி. இந்த பாருங்களேன், ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, சி டேஷ் ஈக்குவல் டு கியூ பார் டி. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துங்க, எம் மட்டும் இருக்காது. ரைட், இதுக்கு எஸ்ஐயில் என்ன பார்க்குறது? கியூக்கு இப்போ தான் பார்த்தோம், ஏன்னா கியூன்றது ஆற்றல் தான், ஆற்றலின் அலகு ஜூல். டயத்துக்கு என்ன வரும்? சாரி, வெப்பநிலை மாற்றத்துக்கு என்ன வரும்? எப்பயும் போல் கே, கெல்வின் தான். அப்போ ஜே பார் கே, ஜே பார் கே. இந்த கே மேலே வந்துச்சுன்னா ஜே கே பவர் -1 வரும். இந்த கே மேலே வந்து எப்படி வரும்? இப்படி வரும். ரெண்டு ஒன்று தான். அது போக இதுவும் எக்ஸ்ட்ரா அலகுகள் தான். கலோரி பை டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி பை டிகிரி செல்சியஸ், ஜே பை டிகிரி செல்சியஸ், இது எல்லாமே இந்த வெப்ப ஏற்புத்திறனை குறிப்பிடக்கூடிய மற்ற அலகுகள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சார் ஸ்மால் டீனா டைம் தானே அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. உண்மையில் டைம் தாங்க. இந்த இடத்துல ஃபார்முலா தப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன வரும்னா கேபிட்டல் டி தான் வரணும், ஏன்னா டெம்பரேச்சர் நோட் பண்ணுறதுனால கேபிட்டல் டி தான் வரணும். பட் அவங்க ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் புக்கில் தான் ஸ்மால் டீயை போட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த மாதிரி கரெக்ஷன் வருமா மாற்றிடுவாங்க, நீங்கள் மாற்றிங்க. சி டேஷ் ஈக்குவல் டு கியூ பார் கேபிட்டல் டி, ஏன்னா டெம்பரேச்சர் தான். ஓகே ஓகே இதுலேயே ஒரு கணக்கு பார்த்துருவோம். ஒரு இரும்பு குண்டுக்கு அதனுடைய வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் உயர்த்தி கொள்ள 5000 ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. அந்த இரும்பு குண்டின் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? அதாவதுங்க, இந்த மாதிரி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த அதே விஷயம் தான் இங்கேயும். பட் என்ன இருக்காது? ஒரு மாஸ் மட்டும் இருக்காதுங்க, அது ஒன்று தான். சரிங்களா? ஓகே, கணக்கை பாருங்கள். an iron ball requires 5000 joule heat energy to raise its temperature by 20 Kelvin. Calculate the heat capacity of the iron ball. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கணக்கு நம்மளே ஒர்க் அவுட் பண்ணலாமா? புக்கை பார்க்காமலே பார்ப்போம் பாருங்க. ஸோ கியூ கொடுத்துருக்காங்களா? கியூ பார்த்தீங்கன்னா 5000 ஜூல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 5000. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னங்க? ஃபார்முலா என்னங்க? சி டேஷ் ஈக்குவல் டு கியூ பை டி. அப்போ என்ன பண்ண, 2 டிவைட் பண்ணால் போதுமா? டிவைட் பண்ணிடலாமா? ஓகே, 5000 பை 20 என்னங்க வரும்? ஸோ அப்படியே அடித்து பாருங்கள், 0 0 அடிபட்டு போயிடும். 1 2 2 250 500. அப்போ 250 என்னங்க? 250 ஜே கே பவர் -1. அதாங்க ஆன்சர். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம்? டவுட்டாக இருந்தால் உங்கள் புக்கு ஒரு முறை பார்த்துங்க. சார்டா அவர் டக்குன்னு முடிச்சுட்டாரே நினச்சிடாதீங்க. இப்போ அவங்க புக்லேயும் பாருங்கள், அதான் கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், கியூ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க, அது கேபிட்டலியாக மாற்றிங்க. 20 டிகிரி செல்சியஸ்னாலும் 20 கேனாலும் ஓகே தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தானே. டிஃப்ரென்ஸ்ன்றப்போ எங்கேயும் மாறாது. அங்கே கழிச்சாலும் 20 தான், இங்கே கழிச்சாலும் 20 தான். ஆனால் சார் 20 டிகிரி செல்சியஸும் 20 கெல்வின் ஒன்றா கேட்கக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 100லேருந்து 80 கழிச்சாலும் 20 தான். சரிங்களா? 320லேருந்து 300 கழிச்சாலும் 20 தான். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் தான் சேம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? 250 வந்திருக்கா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ வெப்ப ஏற்புத்திறன் என்னது? ஹீட் கெப்பாசிட்டி என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னென்னு ரெண்டுமே நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக் நிலை மாற்றம். இது கொஞ்சம் ஈஸி தாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறினா அது என்ன மாற்றம்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கே தெரியும், ஒரு நீராக இருக்குது, திரவ நிலை. ஹீட் பண்ணினா என்னவா மாறும்? ஆவியாக மாறும். அப்போ இது என்ன நிலை? இந்த நிலைக்கு என்ன பேர்? வேறு அப்போ ஆவியாக இருக்குது, அதை குளிர்விக்கிறோம், தண்ணியாக மாறுது, இதுக்கு என்ன பேர்? ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ படத்தை வச்சு நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க போதும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஐஸ் க்யூப் இருக்கா? இது ஐஸ் க்யூப். ஐஸ் க்யூப் என்ன நிலை? சாலிட் ஸ்டேட். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க.
சாலிட் என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ண என்ன ஆகும்? இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கு தான் ஹீட் பண்ணுறது, சரிங்களா? ஓகே, ஹீட் பண்ண என்ன ஆகும், உருகும். உருகு என்னவா மாறிடும், வாட்டராக மாறும். இதுக்கு என்ன பேர், உருகுதல். அந்த படத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உருகுதல். ஸோ படத்துலேயும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவேன், பார்த்துங்க. ஸோ கேட்க நீங்கள் தான் ரீட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பேர், அதாவது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது. இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன பேர், மெல்ட்டிங், உருகுதல்னு பேர். திரும்ப அப்படி ரிவர்ஸில் நினச்சி பாருங்கள். இப்போ நீர்லேருந்து திரும்ப என்னவா மாறணும், ஐஸ் கட்டியாக மாறணும். அப்போ என்ன பண்ணுவோம், கூல் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, கூல் பண்ணுறதுனால. கூல் பண்ணணும், கூல் பண்ணால் ஐஸ் கட்டியாக மாறிடும். ஸோ அந்த நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா உறைதல், ஃப்ரீசிங் பாயிண்ட். ஏன்னா தண்ணியை உரைய வச்சா தான் என்னவா மாறும், ஐஸ் கட்டியாக மாறும். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட், இட் இஸ் கால்டு என்னதுங்க, ஃப்ரீசிங். அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபினாமினானுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங். ஸோ ரெண்டு இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இங்கிட்டு வாங்க, ஆவியாதல் குளிர்தல் ரெண்டு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியாக இருக்குது, அந்த ரெட் கலர் இருக்கிறது ஹீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஹீட் பண்ண என்னவா மாறும், ஆவியாக மாறும். இதுக்கு பேர் ஆவியாதல், எவாபரேஷன் அப்படின்வாங்க. லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட். அப்படியே ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா வாயுவிலேருந்து திரும்ப நீராக மாறணும்னா மழைப்பொழிவு. மழைப்பொழிவுக்கு என்ன பண்ணும், அந்த குளிர்ந்த காற்று மேகங்கள் மேலே படணும். அந்த வாயு மேலே பட்ட என்னவாயிரும், திரும்ப தண்ணியாக மாறும். அப்போ குளிர்ந்த காற்று படணும், அதாவது குளிர்விக்கணும். இதுக்கு பேர் குளிர்தல், கண்டென்சேஷன். என்ன பேர் இதுக்கு, கண்டென்சேஷன். அதாவது கேசியஸ் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட். ரைட், ஓகே. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் ஒன்று இருக்குது, படிதல் ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்துருவோம். இப்போ திடப்பொருளிலிருந்து நேரடியாக ஹீட் பண்ணுறப்ப ஆவியாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதங்கமாதல். என்ன பேர், பதங்கமாதல், சப்ளிமேஷன். இப்போ கற்பூரத்தை நீங்கள் எரிச்சு பாருங்கள், திடப்பொருள் திரவ நிலைக்கு வராமல் டேரெக்டாக வாயு நிலைக்கு போயிடும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன். அதே ஒரு வாயுவாக இருக்க ஒரு பொருளை வந்து டேரெக்டாக நம்ம என்ன கொண்டு வர முடியும், சாலிடை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா படிதல். இப்போ பார்த்தீங்கன்னா புகை மண்டலமாக இருக்கும். ஸோ இங்கிட்டு நுழைஞ்சு அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகிரும், மூஞ்செல்லாம் கறி அப்பி கிடக்கும். ஸோ லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறல. ஸோ அந்த குட்டி குட்டி துகள்கள் ஒட்டி 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 மூஞ்சி கருப்பாக இருக்கும். இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு முரளிக்கு மூஞ்சி கருப்பாகுமே, அந்த மாதிரி. ஸோ அதுதான் படிதல். இதுக்கு என்ன பேர், டெபாசிஷன். என்ன பேர் இதுக்கு, டெபாசிஷன். அவ்வளோதாங்க, விஷயம் முடிச்சிட்டோம். டோட்டலாக முடிஞ்சு, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டே முடிஞ்சு. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதங்கமாதலுக்கு உதாரணம் கேட்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ நான் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுறேன், மற்ற நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இந்த படத்தை நல்லா பார்த்தாலே புரிஞ்சிடும். பாருங்களேன், பதங்கமாதல் அதாவது இந்த சப்ளிமேஷனுக்கு உட்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின், கற்பூரம். இதெல்லாமே நாப்தலின் எல்லாம் கற்பூரம்லாம் ஒன்று தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதங்கமாதலுக்கு உதாரணம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுங்க, இதில் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, என்னென்னது, ஒன்று ட்ரை ஐஸ், இன்னொன்று அயோடின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது உறைந்த கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் பண்ணுறது இந்த அந்துருண்டை இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், அந்துருண்டை, அதுக்கு பேர் தான் நாப்தலின். சரிங்களா? ஸோ அதனுடைய ஒரு பிரிவு தான் கற்பூரமும். ரைட், ஓகே. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் அதாவது உள்ளுறை வெப்பம் அப்படின்வாங்க. ஸோ உள்ளுறை வெப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெஃபினேஷன் மட்டும் பாருங்கள், போதுமானது. ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயிலாக ரீட் பண்ண வேண்டாம். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ உள்ளுறை வெப்பம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஐஸ் க்யூப்பை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிறோம், செக் பண்ணி பார்க்குறோம், 0 டிகிரி காமிக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம், இந்த 0 டிகிரி மாறுமானம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் மாறவே மாறாது. அதாவது ஐஸ் உருகி தண்ணியாக வந்துடும், ஆனாலும் 0 டிகிரி மாறாது. அப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கவே இல்லையா, நம்முடைய கேள்வி அதுதான். இப்போ ஐஸ் க்யூப்பை ஹீட் பண்ணுறேங்க, ஹீட் பண்ணி தண்ணியாக மாறிடுச்சு. ஆனால் தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தான் காட்டும். எப்போ அந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்பையும் அதான் காட்டுது, லிக்விட் ஸ்டேட் இருக்கிறப்பையும் அதான் காட்டுது. ஆனால் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தனால தானேங்க அது ஸ்டேட் மாறி இருக்குது. அப்போ நம்ம கொடுத்த ஹீட் எங்கே போச்சு, ஏன்னா 0 டிகிரி தான் காமிக்குது, டெம்பரேச்சர் ரைஸே ஆகலை. இந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறினாலும் ஹீட்டு மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த உள்ள ஒரு ஹீட்டு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், எங்கேயோ ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அந்த ஹீட்டுக்கு பேர் தான் உள்ளுறை வெப்பம், உள் உறை வெப்பம், அதாவது மறைச்சி வைக்கிற ஹீட்னு அர்த்தம். லேட்டன் ஹீட், மறை வெப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உள் உறை வெப்பம், புரியுதுங்களா? ஐஸ் தனியாக மாறிடுச்சுங்க, ஆனால் தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகவே இல்லை. அப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம், ஆனால் ஆகலை. அப்போ கொடுத்த வெப்பம் எங்கே போச்சு, ஏன்னா அது உள்ளே மறைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தான் உள்ளுறை வெப்பம். சரிங்களா? வாங்க டெஃபினேஷன் பார்த்துருவோம். இந்த ரீட் பண்ணுங்களேன்.
டெஃபினேஷன் ரீட் பண்ணுங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னா விஷயம் புரிஞ்சிடும். வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம் எனப்படும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கியூபை ஹீட் பண்ணுறப்ப ஒரு வெப்பத்தை எடுத்துருக்கோம், பட் காமிக்க மாட்டேன்றது. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா உள்ளுறை வெப்பம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, நோட் பண்ணிங்க, when a substance changes from one state to another, a considerable amount of heat energy is absorbed or liberated. This energy is called latent heat. Latent என்னப்பா? hidden, மறைச்சு வைக்கிறது. ஸோ அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா தன் உள்ளுறை வெப்பம். அங்கே எப்படி தன் வெப்ப ஏற்படுத்துறன்னு பார்த்தோம், அதே மாதிரி இங்கே தன் உள்ளுறை வெப்பம். தன்னு 2 எழுத்து வந்துருச்சு. அப்போ என்ன வந்திருக்கணும்? உள்ள கண்ணை மூடிட்டு நம்மளே சொல்லிடலாம். அப்போ 1 கிலோகிராம்ன்ற வார்த்தை வந்திருக்கணும். வந்தால் மட்டும்தான் தன் உள்ளுறை வெப்பம் வரும். இப்போ எங்கேயெல்லாம் தன் வருதோ, ஸ்பெசிஃபிக்னு வருதோ, அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இப்போ ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். உள்ளுறை வெப்பத்தை ஓரலகு நிறைக்கு வரையறுத்தால் அதனை தன் உள்ளுறை வெப்பம் எனலாம். எல் என்ற குறியீட்டினால் குறிப்பிடலாம். ஏன்னா லேட்டன் ஹீட்டு தானே, ஸோ அதனால் எல் அப்படின்றாங்க. Q என்பதை உட்கவரப்பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட வெப்பத்தின் அளவாகவும், M என்பதை பொருளின் நிறையாகவும் கருதினால் தன் உள்ளுறை வெப்பம் கீழ்கண்ட சமன்பாட்டால் குறிப்பிடலாம். L = Q/M. அங்கே பார்த்து அதே ஃபார்முலா தாங்க, அதே ஃபார்முலா தான் இங்கே. என்னது? லேட்டன் ஹீட், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதை பயன்படுத்தி ஒரு கணக்கு பாருங்கள். 5 கிலோகிராம் எம் கொடுத்தாச்சு, பனிக்கட்டியோட தன் உள்ளுறை வெப்பம் எல்லும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? Q கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா கிராமம் மாற்றிக்கணும். 5 கிலோகிராம்ன்றதை 5000 கிராமம் மாற்றிட்டிங்கன்னா கணக்கு ஈஸி. பாருங்கள், 5 கிலோகிராம் 1000 கிராம் மாற்றிட்டாங்க. ஸோ 5000 × 336 பெருக்கினே ஜூல் வரும். அதை அப்படி 10 அடுக்காக மாற்றிடுங்க. ஏன் 10 அடுக்கு 6னா மெகா ஜூல்னு சொல்லிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ 1.68 × 10 அடுக்கு 6 ஜூல், அல்லது 1.6 × மெகா ஜூல் அப்படி சொல்லலாம். மெகா ஜூல்னாலும் 10 அடுக்கு 6 ஜூல்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ கணக்கு புரியுதுங்களா? சிம்பிள் தான், ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், Q/M. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கணக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரிங்களா? உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு தெரியுது. ஈஸியான கணக்கெல்லாம் அவரை போட்டுட்டு கஷ்டமான கணக்கு நம்மளை போகிற சொல்லாருண்டு. ஸோ நான் நடத்தின பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த கணக்கு நம்பரை நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறவங்க குரூப் 2 படிக்கிறவங்களாம் இந்த கணக்கை வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், பாடத்தை ஓரளவு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம புக் பை கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க புக் பை கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி, கலோரி என்பது எதனுடைய அலகு? கலோரி இஸ் தி யூனிட் ஆஃப், எதுக்குங்க அலகு சொல்லுங்கள் பார்ப்போம். வெப்பமா, வெப்பநிலையா, வேலையா, உணவா? ஸோ வெப்பநிலைனா கெல்வின் போயிடும், வேலைனா ஜூல்னு வந்துடும். ஸோ உணவுக்கு வராது. அப்போ கலோரிக்கு அலகு தான், எஸ்ஐலாம் கேட்கல. ஸோ கலோரின்றதுனால வெப்பத்துக்கு வரும். சரிங்களா? இது என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, வெப்பம் தான் ஆன்சர். ஸோ மொதலுக்கு வெப்பம் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கலோரி இஸ் தி யூனிட் ஆஃப் என்ன வரும்? ஹீட். ஓகே, ரெண்டாவது கேள்வி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் நடத்திருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். மூணாவது கேள்வி, ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்புகளின் விகிதம் 2:1. 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சராக வரும்? சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணிடுவோம். 2 cylindrical rods of same length have the area of cross section in the ratio 2:1. If both the rods are made up of same material, which of them conduct heat fast? ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? ஸோ கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் டக்குன்னு வேகமாக என்னது வெப்பத்தை கடத்திடும். சரிங்களா? வெப்பத்தை கடத்துகிற பொருள் தான். அந்த கிராஸ் செக்ஷன் அந்த அடர்த்தி அதிகமாக இருந்தால் அந்த மூலக்கூறுகள் வழியாக அந்த வெப்பம் செல்லக்கூடிய நேரம் அதிகமாகும். ஸோ எது வெப்பத்தை அதிகம் கடத்தும்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னு கேட்டிருக்காங்க, 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருள்கள் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை விரைவாக கடத்தும் கேட்கல, அதிகம் கடத்தும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆன்சராக வரும்? ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டினில் விரைவாக கடத்தும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பி 2, ராடு 2 தான் வந்திருக்கும். பட் நான் கேட்டிருக்கிறது எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்னு கேட்டதுனால ஸோ கிராஸ் செக்ஷன் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ அது ராடு 1 தான் ஆன்சர், கம்பி 1. சரிங்களா?
ஆப்ஷன் இ தான் ஆன்சர். சரிங்களா? அந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தையிலே மாறி போயிடுது. ஸோ ராட் 1 இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன? ஸோ இது நம்ம படித்தது தான், வெப்ப கடத்தல், கண்டக்ஷன். இன் விச் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் மாலிகூல்ஸ் பாஸ் ஆன் ஹீட் எனர்ஜி டு நெய்போரிங் மாலிகூல்ஸ் வித்தவுட் ஆக்சுவலி மூவிங் ஃப்ரம் their பொசிஷன். ஆன்சர் இஸ் கண்டக்ஷன். ஓகே. 5வது கேள்வி, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி. ஸோ இது நடத்தலை, பட் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? A device in which the loss of heat due to the conduction, convection and radiation minimized is thermoflask. அதாவது எங்கே இருக்கிறது? வெற்றிட குடுவை, ஆப்ஷன் டி. ஸோ வெற்றிட குடுவை தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இது நடத்தலை, பட் புக் பேக்கில் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. வெற்றிட குடுவை. அடுத்து பார்த்தீங்கன்னா fill in the blanks. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை, the fastest mode of heat transfer is. இதில் சந்தேகமே இல்லை, வெப்ப கதிர்வீச்சு தான். சரிங்களா? வெற்றிடத்தில் கூட பரவக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ ஆன்சர் இஸ் ரேடியேஷன். 2வது, பகல் நேரங்களில் காற்று டேஸிலிருந்து டேஸுக்கு பாயும். ஸோ இந்த கேள்வி தான் தப்பு விட்டு இந்த வீடியோவில் முதலே சொல்லியிருந்தோம். சரிங்களா? பகல் நேரங்களில் காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி ஹீட் ஆயிரும், அந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த உருவான அந்த வேக்கமை ஃபில் பண்ணுறதுக்காக குளிர்ச்சியான காற்று அந்த இடத்தை நோக்கி வீசும். குளிர்ச்சியான கடல் காற்று தரையை நோக்கி வீசும். அப்போ கடல் பரப்பிலிருந்து நிலப்பரப்பிற்கு வீசும், sea to land. சரிங்களா? ஏன் இந்த கேள்வி திரும்ப நீங்கள் சொன்னோன்னா இதுக்கு தான், ஏன்னா இது புக் பேக் கொஸ்டினில் கேட்டிருக்கனால கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டீட்டெயிலாக பார்க்குறது பெட்டர். அடுத்த 3rd கொஸ்டின், திரவங்களும் வாயுக்களும் டேஸ் முறையில் வெப்பத்தை கடத்தும். ஸோ திரவங்கள் வாயுக்கள், திடப்பொருள்னால் வெப்ப கடத்தல். ஸோ திரவங்கள் வாயுக்கள்ன்றது வெப்ப சலனம் தான். சரிங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். என்னது? வெப்ப சலனம். லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஜென்ரலி டேஸ் கண்டக்ட்ஸ் ஆஃப் த ஹீட், கன்விக்ஷன். வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும். அடுத்து, வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை டேஸ் என்கிறோம். என்னங்க இது? தன் உள்ளுறை வெப்பம். என்ன சொல்லுவோம்? தன் உள்ளுறை வெப்பம். வெப்பநிலை மாறலை, ஆனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர்னா தன் உள்ளுறை வெப்பம், ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட். ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட். சரிங்களா? ஓகே. அடுத்து இருக்கிறது ஏறக்குறைய டிஎன்பிஎஸ்சி கேள்வி மாதிரியே இருக்கும். கருத்து மற்றும் காரணம் தொடர்பான கேள்வி. முதல் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அது கீழே ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம். கருத்தும் காரணமும் சரி, கருத்துக்கான காரணம் சரியானது. கருத்தும் காரணம் சரி, ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு. கருத்து சரி, காரணம் தவறு. கருத்து தவறு, காரணம் சரி. இந்த 4 ஆப்ஷன் வர மாதிரி கீழே சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. முதல் கேள்வியை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. கருத்து, தாமிரப்பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் காப்பர் பாட்டம் வெசல்ஸ். காரணம், தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தி. காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இதுக்கு என்னங்க வரும்? ஸோ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக கருத்தும் காரணம் ரெண்டும் கரெக்டு தான், அதே மாதிரி காரணம் சரியாக பொருந்துது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். முதல் கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 2வது கேள்வி, மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. காரணம், சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் சன்லைட் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேசஸ் டூரிங் தி ஆஃப்டர்நூன் டைம். ரீசன், ஹீட் ஃப்ரம் தி சன் ரீச்சஸ் எர்த் சர்ஃபேசஸ் பை ரேடியேஷன். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா கருத்து ரைட்டு தான், காரணம் கரெக்டு தான், அசஸன் கரெக்டு தான், ரீசன் கரெக்டு தான். பட் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை. அப்போ என்ன ஆன்சராக வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆவண்ணா. 2வது இருக்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? அந்த ஆப்ஷனில் பார்த்துங்க, 2வது இருக்கிறது ஆன்சர். 3rd கொஸ்டின், வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது. when water is heated up to 100 degree Celsius, there is no rise in temperature until all water gets converted into water vapor. காரணம், நீரின் கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 10 டிகிரி செல்சியஸ். இதில் பார்த்தீங்கன்னா கருத்து ஏறக்குறைய கரெக்டு தான். அதாவது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸன் கரெக்டாக இருக்குது, பட் ரீசன் தப்பாக இருக்குது. என்ன ரீசன் தப்பு? நீரின் கொதிநிலை நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ், அவங்க 10 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் தப்பு.
அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அசசன்ஸ் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ புக் பை கொஸ்டின் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நல்லா படிங்க. ஸோ இந்த ஹீட் சம்மந்தமான டாபிக் எந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள். சரி, உண்மையில் எனக்கு தொண்டை ரொம்ப கட்டியிருந்து அது கட்டியிருக்கு. அந்த தொண்டை கட்டினதோடு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா சரி ரெகுலராக ஒரு வாரத்துக்கு 2 பாடம் கொடுத்துட்ருக்கோம், அது மிஸ் ஆகிடக்கூடாதுனால. சரிங்களா? நல்லா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.